அல்ஜிப்ரா பேசிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். இது வந்து அமெரிக்காவில் படிக்கிற என்னோட பொண்ணோடைய 6th கிரேடோடைய அல்ஜிப்ரிக் பேப்பரு ஒர்க் அவுட் ஷீட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 6th கிரேட் படிக்கிறாங்க அமெரிக்காவில். ஸோ அவங்க ஸ்கூலில் கொடுத்த ஒரு ஒர்க் அவுட் ஷீட்டு தான் வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஊரில் இந்த மாதிரி வந்து அல்ஜிப்ரா பேசிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஒர்க் அவுட் ஷீட் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால உங்கள்கிட்ட வந்து நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அல்ஜிப்ராவில் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா இந்த பேசிக்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். எது வேரியபிள், எது கோஎஃபிஷியன்ட், எது கான்ஸ்டன்ட், எது டேர்ம், இந்த 4 விஷயம் வந்து முக்கியமானது அல்ஜிப்ராவில். சரிங்களா? இந்த பேசிக்ஸை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அல்ஜிப்ரா ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாமே ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பேஸ் வந்து ரூட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா. சரிங்களா? ஸோ அல்ஜிப்ராவோட எக்ஸ்பிரஷன் யூஸ்வலாகவே எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இதில் எது வேரியபிள்னு நம்ம சொல்லுவோன்னா என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். வேரியபிள்னால் என்ன, டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க. எ லெட்டர் தட் ரெப்ரசன்ட்ஸ் எ வேல்யூ. ஒரு வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த லெட்டர் தான் வேரியபிள். ஸோ இந்த இடத்துல எது வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா ஏன்றது வேரியபிள். இந்த இடத்துல 5ன்ற வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த லெட்டர் இருக்குது. ஸோ பின்றது ஒரு வேரியபிள். இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த 1ன்றது வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிற இந்த ஒரு லெட்டர் வந்து ஒரு வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் எதெல்லாம் வேரியபிள் பார்த்திங்கன்னா ஏ, பி அண்ட் சி, இந்த 3மே வந்து வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளோடு நம்ம எழுதணும். இந்த எக்ஸ்ப்ரெஷனில் எதெல்லாம் வேரியபிள்னு கண்டுபிடிச்சி எழுதணும். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட்னா என்ன, கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னா எ நம்பர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ வேரியபிள். இப்போ நீ ஃபஸ்ட்டு வேரியபிள்னால் என்னென்னு கற்றுக்கிட்டீங்க. இப்போது கோஎஃபிஷியன்ட்னா எ நம்பர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ வேரியபிள். வேரியபிள் முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு வேரியபிள் முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, இதுதான் கோஎஃபிஷியன்ட். ஒரு வேரியபிள் முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது, இங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 1 நம்மளே கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? இது வந்து வேரியபிளில் வராது. இந்த நம்பர் வந்து வேரியபிளில் கோஎஃபிஷியன்ட்டில் வராது. ஏன்னா இது வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்குது, பக்கத்தில் வேரியபிள் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எதெல்லாம் கோஎஃபிஷியன்ட்னு பார்த்தீங்கன்னா 6ன்றது கோஎஃபிஷியன்ட், -5ன்றது ஒரு கோஎஃபிஷியன்ட், +1ன்றது வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? ஸோ 6 -5 1 இது 3மே வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷனில் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா?